ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை தேவையானவர்கள் உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால், வெற்றியின் ரகசியம் இதுதான். இன்னைக்கு தலைப்பே வெற்றியின் ரகசியம் இதுதான். அதாவது நம்ம கை என்பது ஒரு சிறந்த கால கண்ணாடி. நம்மளுடைய வாழ்க்கையை காண்பிக்கக்கூடிய கால கண்ணாடி கை. அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஒரு ரேகையை சாரும். அதாவது மூளையினுடைய செயல்பாடுகள் நம்ம போல் வந்துருவோம். மூளையினுடைய செயல்பாடு. இப்ப புத்தி ரேகை, ஒருவருக்கு புத்தி சிறப்பாக இருந்தால் வாழ்வில் கண்டிப்பாக உயர்ந்தே தீருவார். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப வெற்றியின் ரகசியம் இதுதான்னா, இந்த புத்தி ரேகை தான் வெற்றியோட ரகசியம். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களை எல்லாமே பார்த்தோம்னா அந்த புத்தி ரேகை சிறப்பாக இருக்கும். இந்த புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும். அதாவது இந்த புத்தி ரேகை முதல்ல எதை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். புத்தி ரேகை இது இந்த இருதய ரேகை, மேல இருதய ரேகை, அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை, இது ஆயுள் ரேகை, அதுக்கப்புறம் செவ்வாய் ரேகை இங்கே வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது புத்தி ரேகை நடுப்புற மேல இருதய ரேகை. இந்த பாருங்க, இங்க பாருங்க, இருதய ரேகை, புத்தி ரேகை, இது ஆயுள் ரேகை, இது விதி ரேகை, இது சூரிய ரேகை. இப்ப ஒருவர் வாழ்வில் உயர்வடைய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னாவே இந்த புத்தி நல்லா இருந்தாலும் வாழ்க்கையில் முன்வர முடியும். புத்தி ரேகை என்பது எதை குறிக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். புத்தி ரேகையினுடைய ஒரு சுருக்கமா ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துருவோம். புத்தி என்பது மனதையும் குறிக்கும். இதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா மனம் சரியில்லாம போயிடும். மனம் சரியில்லாம போச்சுன்னா முதல்ல சாப்பாடு, நம்ம சாப்பிட்றோம்ல அந்த அன்னம், சாப்பாடு நல்ல சாப்பாட்டினுடைய சக்தி மூளைக்கு செல்கிறது. மூளையினுடைய செயல்பாடு இந்த புத்தி ரேகையாகிறது. இந்த புத்தி சரியில்லாத போது, புத்தி ரேகையில் ஏதாவது மிஸ்டேக் வரும்போது மனம் சரியில்லாம போயிடும். மனசு சரியில்லாம மனநோய் வர்றது இது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி. இப்ப இந்த புத்தி சிறப்பாக இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு உயர்வு. அதை பின்னாடி பார்த்துருவோம். இப்ப வாழ்வில் வெற்றி பெறுவது எப்படி, புத்தி ரேகை எப்படி இருந்தா வாழ்வில் வெற்றியாளராக திகழ்வார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருதய ரேகை இருக்கு. இந்த இடத்துல இருதய ரேகை அப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இது புத்தி ரேகை. இந்த புத்தி ரேகை நல்லா ஷார்ப்பா இந்த மாதிரி அப்படியே கோடு போட்ட மாதிரி படம் வரைஞ்ச மாதிரி நேரா இருந்ததுன்னா நல்ல புத்தி, சிறப்பான புத்தி, வாழ்வில் வெற்றி பெற அத்தனை தகுதியும் உண்டு. இதுல ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அடுத்தவங்க சொல்றதை இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்றதா அடுத்தவங்க கேட்கற மாதிரி. இந்த மாதிரி புத்தி ரேகை நல்லா ஷார்ப்பா இருந்ததுன்னா அடுத்தவர்கள் சொல்றதை கேட்பாங்க, ஆனா முடிவெடுக்கிறது இவங்களா தான் இருக்கும். வாழ்வில் வெற்றி வீரராக திகழ்வார்கள். ஒண்ணு. இதோட சேர்ந்து இப்படி வந்ததுன்னா புத்தி ரேகை சிறப்பு. இல்லைன்னா குருமேட்ல இருந்து ஒரு இது ஆரம்பிச்சு இப்படி வரும். இந்த புத்தி ரேகையோட சேரும். இந்த குருமேட்ல இருந்து ஆரம்பிக்கிறது மிகவும் சிறந்த அமைப்பு. சிறந்த புத்தி, வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு அத்தனை தகுதிகள் உண்டு. அதாவது கேப்பபிலிட்டி. குருமேடு என்பது ஒரு தலைமை பண்பு. தலைமைக்கு போட்டியிடக்கூடிய, போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த குருமேட்ல இருந்து புத்தி ரேகை ஆரம்பிச்சதுன்னா வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னமும் நிறைய விஷயம் இருக்கு. இப்ப ஒரு போட்டி தேர்வு, நம்ம போட்டி தேர்வுக்கு வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த புத்தி ரேகையிலிருந்து இப்படி மேல் நோக்கின கிளைகள், அதாவது மேல நோக்கி இப்படி கிளை இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா போட்டி தேர்வில் அவர்கள் வெற்றி பெற்றே தீருவார்கள். இந்த மேல் நோக்கின கிளைகள் மேட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சிறப்பு. இந்த புத்தி ரேகையில இருந்து குரு மேட்டுக்கு போச்சுன்னா ஒரு அதிகாரம் உள்ள பதவி. இந்த சனி மேட்டுக்கு போச்சுன்னா புத்தி நல்லா வேலை செஞ்சு நல்ல வேலை, தொழில் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா சூரிய ரேகை ஆயிருது. புதன் மேட்டுக்கு போச்சுன்னா புதன் ரேகை ஆயிருது. இந்த மாதிரி எந்த மேட்டுக்கு சென்றாலும் புத்தி சிறப்பாக இருக்கிறது. புத்தியின் மூலமாக வாழ்வில் வெற்றி பெறுவார். புத்தியுள்ளவன் பலவான்கிற அடிப்படையில வெற்றி பெறணும்னா இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகை இப்படி கிளையோட இருக்கும்.
இப்படி கிளையோட இருக்கும். இதுவும் நல்ல அமைப்பு தான். இதுலயே திரிசூல அமைப்பு இருக்கும். லாஸ்ட்ல இப்படி திரிசூல அமைப்பு இருக்கும். நல்லா பார்த்துங்க. இந்த புத்தி ரேகை லாஸ்ட்ல திரிசூல அமைப்பு. புதனுடைய வியாபார நுணுக்கம், சந்திரனுடைய கற்பனை, செவ்வாயுடைய வீரம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு திரிசூல் அமைப்பு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு, வெற்றியாளராக திகழ்வதற்கு வழிவகை செய்கிறது. மூளை, மனம், மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு. இது மனத்தையும் குறிக்கக்கூடிய இந்த ரேகை சரியா இருந்தா மனசு சரியா இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருக்கும். ஒரு 10 வயது பாலகன் புத்தி ரேகை சரியா இருந்தா சரியான முடிவை சொல்லிக்கலாம். ஆனா 60 வயது முதியவர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிப்பார். புத்தி ரேகை சரியில்லாத போது. புத்தி ரேகை சரியாக இருந்தால் சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் வரும். அவர்களுடைய முடிவு, முயற்சி, எழுச்சி, வாழ்க்கையில் மனம், நாம் உண்ணக்கூடிய ஆகாரத்தின் மூலமாக நம்மளுடைய மனம் எவ்வளவு திறமையாக இருக்கிறதோ, எவ்வளவு சக்தியோடு இருக்கிறதோ அதை காண்பிக்கக்கூடியது. எவருடைய மூளை பலம் எப்படி இருக்கிறது, வாழ்வில் வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா என்பதை இந்த புத்தி ரேகையை கொண்டே நாம் முடிவு செய்ய முடியும். ஒரு சில பேருடைய கையில இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை இதுதான் இருக்கும். அப்போ அவருக்கு என்ன பலன் நீங்க சொல்லுவீங்க? இந்த புத்தி ரேகை சிறப்பா இருந்த புத்தியை கொண்டு உங்களுடைய மனது நல்ல எழுச்சியா இருக்கும், நல்லா சூப்பரா முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வாழ்வில் வெற்றி பெற்றே தீர்வார்கள். வெற்றியின் ரகசியம் இந்த புத்தி ரேகையில தான் அடங்கியிருக்கு. ஒவ்வொருத்தருடைய கையிலும் மேடுகளை பார்க்க வேண்டும். கையினுடைய தன்மையை பார்க்கணும், மேட்டை பார்க்கணும். மேடு எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம கையை பொறுத்தெல்லாம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்றோம்ல ஜாதகத்துல, அதே மாதிரிதான் இங்கேயும் நம்மளுடைய கையில எந்த மேடு உயர்வா இருக்கோ, இப்ப எடுத்துக்கிட்டு சனி மேடு உயர்வா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, தெளிந்த ஞானவானாக சன்னியாசியாக இருப்பார். சிறந்த சன்னியாசி. சனி மேடு உயர்வா இருந்து புத்தி ரேகை நல்லா இருந்தா அவர் சன்னியாசி. வேலை செஞ்சு நல்லா வருமானம் சம்பாதிப்பார். சன்னியாசியா இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருக்காது, ஆனா வேலை செஞ்சு நல்ல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புத்தி ரேகை நல்லா இருந்தா. அதே மாதிரி நம்ம குரு மேடு உயர்வா இருந்ததுன்னா ஒரு நல்ல தலைமை பண்புக்கு தகுதியான ஒரு எந்த ஒரு லீடர்ஷிப், அதாவது தலைமைக்கு போய்வார். தலைமை பண்பு, வெற்றியாளராக விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த குரு மேடு உயர்வா இருந்து இந்த புத்தி ரேகை இருக்கா. அதே மாதிரி சுக்கிர மேடு உயர்வா இருந்தா, அவர்கள் புத்தி ரேகை நல்லா இருந்தா அவங்க தான் விவசாயம் செய்யறது, மாடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம். இந்த சுக்கிர மேட்டுக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு. அதன் மூலமாக நிறைய, ஒரு சில பேர் ரேகை இருக்காது, 1, 2, 3 ரேகை தான் இருக்கும். சார் நான் என்ன தொழில் சார் செய்யலாம், என்ன தொழில்? சுக்கிர மேடு நல்லா இருந்தா விவசாயம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ புத்தி வேலை செய்யும். அந்த புத்தி, எண்ணம், மனம் என்ன சொல்கிறதோ அந்த வேலையை செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ரேகை என்ன பண்ணும், ஒரு சில நேரம் இப்படி கீழே இறங்கிடும். இப்போ ஒரு சில பேருக்கு சின்ன புத்தி, இவ்வளவுதான் புத்தி ரேகை வருது சார். இந்த புத்தி ரேகை கொஞ்சோண்டு ஒரு சில பேருக்கு இவ்வளவுதான் வரும், இதோட நின்று போயிடும். இந்த சனிமேட்டோட நின்று போயிடும். புத்தி ரேகை இவ்வளவுதான் இருக்கும். ஒரு சில நான் கையை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வரும் பொழுது புத்தி வேலை செய்யாது, உணர்ச்சி வேலை செய்யாது. சுக்கிரமேடு உயர்வா இருக்கு. அப்பதான் தவறு செய்வது. தப்பு செஞ்சு ஒரு நபருக்கு புத்தி ரேகை இப்படி இருக்கு, விதி ரேகையும் இருக்கு, சூரிய ரேகையும் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இங்க இருந்து இந்த செவ்வாய் இல்லையா, செவ்வாய் இருந்து ஒரு ரேகை இப்படி போய் இதை வெட்டுது. இப்படி வெட்டும் பொழுது இந்த வயதில் கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுல இவர் காதலுக்காக வேண்டி காதலிச்சு அதன் மூலமா சண்டை வருது. சண்டை இப்படி தள்ளி விடுறாரு, அவர் இறந்துறாரு. அதில் கோர்ட்டு கேஸ் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. எப்ப சார் முடியும்னு கேட்கிறாரு. இந்த ரேகை எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு 55 வயசு வரைக்கும் உங்களுக்கு கோர்ட் கேஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி புத்தி ரேகை சரியில்லாத போது மனம் வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது. புத்தி சின்ன புத்தியா இருக்கும், புத்தி வேலை செய்யாது. சுக்கிரமேடு தான் உணர்ச்சி வேலை செய்யும். உணர்ச்சி வேலை செஞ்சு அந்த மாதிரி தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புத்தி ரேகை இப்படி கீழே இறங்கிருச்சு, சந்திரன் பக்கம் இறங்கிருச்சுன்னா கதை, கவிதை, கட்டுரை, கற்பனையில சிறந்து வெற்றியாளராக விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கீழே போயிட்டு இங்க இன்டூ மார்க்கோ இதாக இருந்தால் மனநிலை பாதிக்கப்படுவதற்கு, மனநோயாளியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைட்டா திரும்பிடுச்சுன்னா அவர்கள் கதை, கவிதை, கட்டுரை சார்ந்த விஷயத்துல பேச்சு திறமை நல்லா இருக்கும். இதுலயே ஒரு ரேகை இப்படி நேரா போய் இப்படி லைட்டா அப்படி மேல திரும்புதுன்னு வச்சுங்க, மிகவும் சிறந்த அமைப்பு. அதாவது உடல், பொருள், ஆவியை கொடுத்து பொருள் சம்பாதிக்கல நல்ல திறமையா இருப்பாங்க. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு, வெற்றியாளராக திகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகை போயிட்டு இதை டச் பண்ணி இப்படி வெட்டிடுச்சுன்னு வச்சுங்க,
இப்போ இது மாதிரி இதே மாதிரி ரேகை போய் இந்த இடத்துல வெட்டுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 55-60 வயசுல பொருளுக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, அதாவது நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட 65 வயசுல இவர் கொலை செய்து ஜெயிலுக்கு போய் மரண தண்டனை வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரேகை ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன். இப்படி இருக்குன்னா நீங்க பயப்பட வேணாம். அதை தெரிந்து முயற்சி செய்தால் அதுல இருந்து தப்பிச்சிடலாம். இப்ப இந்த வயசுல இந்த புத்தி ரேகை போய் இறுதி ரேகை டச் பண்ணுது சார். அப்படிங்கும் போது எல்லாரும் தான் கொலை பண்ணிடுறாங்க, கிடையவே கிடையாது. மனம் அந்த எண்ணம் வேலை செய்யும். கொலை பண்ணிடலாமா, அது பண்ணிடலாமா, இது பண்ணிடலாமா, அந்த எண்ணம் வேலை செய்யும். எல்லாரும் அந்த மாதிரி பண்றதில்ல. இது மாதிரி எடுத்துக்காட்டு நடந்து இருக்கு. இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு எண்ணம் தோன்றும். லைட்டா இருந்ததுன்னா, லைட்டா மேல் நோக்கி இருந்ததுன்னா வாழ்க்கையில நல்ல உடல் பொருள் ஆகியும் நல்ல முயற்சி பண்ணி நல்லா வேலை செய்வாங்க. வேலை தான் உங்களுக்கு முக்கியம், பணம் தான் முக்கியம், அந்த மாதிரி இருப்பாங்க. அது போய் மோதிச்சுன்னா அந்த வயதில் குற்றம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு, குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ அந்த ரேகை தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. இந்த ரேகையில நடுப்புற ஒரு தீவோ வெட்டோ வருது சார், துண்டோ வருது, அந்த வயதில் அந்த வயசை கணக்கு பண்ணும். கிட்டத்தட்ட இந்த வயசுல ஒரு இடுபடு இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுல மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு, மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ரேகை தான் வெற்றியை தீர்மானிக்குது. வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த ரேகை நல்லா இருந்து, நல்லா புரிஞ்சுங்க, இந்த புத்தி ரேகை இதோட சேர்ந்து இருந்தாலும் சரி, தனியா கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டர் தள்ளி நேரா இருந்துச்சுன்னா நல்ல புத்தி, சிறந்த புத்தி, வாழ்க்கையில் புத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றி அடைவார். வெற்றியின் ரகசியம் இதுதான். ஒரு நபருக்கு புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் வாழ்வில் கண்டிப்பாக உயர்ந்தே தீர்வார். இந்த ரேகை மேல் நோக்கி இருந்ததுன்னு வச்சுங்க, இப்படி மேல் நோக்கி மேடுகளுக்கே போச்சுனாலும் நல்ல சிறப்பான அமைப்பு. இப்படி கீழ் நோக்கி வருதுன்னு வச்சுங்க, இந்த ரேகை கீழ் நோக்கி வந்ததுன்னா மனம் சங்கடப்படும், மனம் நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது சரி, மனம் எதிர்பார்த்தமா வேலை செய்யும். மேல போகுதுன்னா வெற்றி, கீழே வந்ததுன்னா தோல்வின்னு இருக்கும். தோல்வி இந்த புத்தி ரேகை கீழே இறங்கும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க. இப்படி புத்தி ரேகை வருது, இந்த புத்தி ரேகையில இப்படி கீழே நிறைய ரேகை இறங்குச்சுன்னா மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு, மனம் சங்கடப்படும். வெற்றி அடையணும்னா மேல் நோக்கின ரேகையில் போகணும். பரீட்சையில வெற்றி அடையணும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும்னா இந்த ரேகையில புத்தி ரேகையிலிருந்து மேல் நோக்கி ரேகை இருந்தால் நல்லது, அதிர்ஷ்டமான அமைப்பு. இது மேடுகளுக்கு சென்றால் இன்னும் அதிர்ஷ்டம். இந்த ரேகை வெட்டு துண்டு இல்லாம நல்லபடியா ரேகை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முழு தகுதியும் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். கீழே லைட்டா இறங்கி இருந்ததுன்னா கதை, கவிதை, கட்டுரை சம்பந்தமா வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். மேல் நோக்கி அந்த போய் இறுதி ரேகை தொடக்கூடாது. லைட்டா மேல் நோக்கி வளைஞ்சிருந்தா வெற்றி வீரராக திகழ்வார்கள். ஆக மொத்தம் நம்ம கையினுடைய சக்கரத்தில், கையினுடைய கால கண்ணாடியில் இந்த புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ரேகை மனதை கட்டுப்படுத்துகிறது, எழுச்சியை ஊட்டுகிறது, வெற்றியை உண்டாக்குகிறது. மனம் நன்றா இருக்கும், முடிவு நல்லா இருக்கும். முடிவு எடுக்கிறத, வெற்றியை முடிவெடுக்கிறது தான் இருக்கு. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. புத்தி ரேகை சின்னதா இருந்ததுன்னா என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. அதனால வெற்றி பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்ல திடமான மனது, முடிவெடுப்பது, முயற்சி எடுப்பது, இது எல்லாமே புத்தி ரேகையினுடைய செயல்பாடு. ஒருவர் வெற்றியாளரா இருப்பாரா, நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவாரானா இந்த புத்தி ரேகையை பார்த்தோன்னு சொல்லிடலாம். புத்தி ரேகை சரியில்லை, அவருக்கு முடிவெடுக்க தெரியாது, மனம் வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது. அப்ப முடிவெடுக்க தெரியாதனால ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது மிக மிக சிறப்பான வெற்றியாளராக இருப்பார். வெற்றியின் ரகசியம் இதுதான். இந்த புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.